தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். राज्य अधिकार देने तक राज्य अधिकार देने तक மாநில அந்தஸ்து வழங்கிட போராட்டம் வெல்லட்டும். வழங்கிடு வழங்கிடு மாநில தகுதியை வழங்கிடு. புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லிக்கு போராட்டத்திற்காக ரயில் பயணமாக ஜூன் 25ஆம் தேதி புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்த சுமார் 170 நபர்கள் சென்றனர். இவர்களை வழியனுப்புவதற்காக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டு வழியனுப்பி வைத்தனர். மேலும் விமானம் மூலம் 30க்கும் மேற்பட்டோர் புதுடெல்லி வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் துவங்கியது. போராட்டம் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. போராட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டார். மேலும் பகல்கலாம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும், குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி தனிமாநில தகுதி வேண்டி போராடி உயிர்நீத்த தோழர்களுக்கும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரிக்கு தனிமாநில அந்தஸ்து வேண்டும் என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகள் ஏந்தி புதுச்சேரிக்கு தனிமாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. हमारा प्रोटेस्ट छोड़ना नहीं, हमारा प्रोटेस्ट छोड़ना नहीं. புதுச்சேரி மக்களின் குரலான மாநில அந்தஸ்து வழங்கிட போராட்டம் வெல்லட்டும். போராட்டம் வெல்லட்டும். இந்திய அரசு, ஒன்றிய அரசு வழங்கிடு வழங்கிடு மாநில தகுதியை வழங்கிடு. வேலை வாய்ப்பு இல்லைங்க, ரேஷன் கார்டு இல்லைங்க, மக்களுக்கான உரிமைங்க பறிபோச்சு பறிபோச்சு. கேடுகட்ட நிலையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வருக்கும் அதிகாரம் இல்லைங்க, அதிகாரம் இல்லைங்க. மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு வழங்கிடு வழங்கிடு மாநில தகுதி வழங்கிடு 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 மாநில தகுதி வழங்கிடு. புதுச்சேரி சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் நிர்வாகிகள் அறிமுக விழா, மக்கள் சேவகர் விருது வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் தந்தை பிரியன் தலைமையில் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஷ்குமார் முன்னிலையில் நோக்க உரை நிகழ்த்த நிர்வாகிகளை புதுச்சேரி அரசின் அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஜாலிஹோம் நிறுவன இயக்குனர் புருனோ, இளங்கோ லட்சுமி ஃபவுண்டேஷன் நிறுவனர் இளங்கோ, சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவன செயலாளர் மோகன் மற்றும் சமுதாயத்தின் சாரல் சேவை மையம் மகளிர் ஆகிய சமூக சேவகர்களுக்கு மக்கள் சேவகர் விருது வழங்கினர். சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் புதிய நிர்வாகிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, கௌரவ தலைவர் மோகன்தாஸ், பொதுச் செயலாளர்கள் மகேஸ்வர் ராஜ், சுசேந்திரகுமார், மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர், மாநில பொருளாளர் வேல்முருகன், துணைத் தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன், உமா மகேஸ்வரி, துணை செயலாளர்கள் நௌமன், ஷரீப், செந்தமிழ் செல்வன், சத்யமூர்த்தி, மாநில இளைஞரணி செயலாளர் ஜெயகணேஷ்,
மகளிர் அணி துணை செயலாளர் மலர்விழி, செயற்குழு உறுப்பினர்கள் ராஜசூர்யா, பத்மநாபன், மாநில உயர்மட்ட நிர்வாக சிறப்பு குழு பொறுப்பாளர்கள் மருது, வடிவேலு, பண்டரிநாதன், சக்திவேல், சதாசிவம், பக்ரி, தங்கப்பிரகாசம், அஷ்ரப்தீன், ஜெயபால் ஆகியோருக்கு புதிய பொறுப்புகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கு முன்னதாக சட்ட உரிமைகள் கழக இன்டர்நேஷனல் அமைப்பின் சர்வதேச தலைவர் டாக்டர் மனோகர், தமிழ்நாடு மாநில தலைவர் அகமது ரியாஸ் சிறப்புரையாற்றினார். நிறைவாக ஹரிதாஸ் நன்றி கூறினார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் மலட்டாறு மதகு முதல் நாவப்புனூர் வழி வரை உள்ள மலட்டாறு கரையை வலுப்படுத்துதல், எடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் 25.28 லட்சம் மதிப்பில் சங்கராபரணி ஆற்றங்கரையை வலுப்படுத்துதல் மற்றும் டோல்கேட் பகுதியில் உள்ள எராக்குட்டையை ரூபாய் 2.49 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் டிஎன் பாளையம் பகுதி மனோகர், சுகாதியா, கிரிகரன், தேசிகன், வீரசெல்வம், வீரபாலன், கண்ணன், ஜெயமூர்த்தி மற்றும் இடையார்பாளையம் பகுதி நாகராஜ், அர்ஜுனன், டோல்கேட் பகுதி காமராஜ், எஸ்பிஎஸ் குமரன், பிரியா, மோத்திலால், சக்திவேல் உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கவியரசு கண்ணதாசன் இலக்கியக் கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்த நாள் விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கியக் கழகத்தின் தலைவர் தேவராசு தலைமை தாங்க செயலாளர் அருட்செல்வம் வரவேற்றார். துணைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் வீரட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இலக்கியக் கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு துவக்க உரையாற்றினார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அசோகன் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாவாடை, புதுக்கோட்டை திருமலை சேகர், சென்னை காவேரி மைந்தன் ஆகியோருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது. தமிழ் படி செம்மல் விருதினை சங்கர், மண்ணாங்கட்டி, பத்மநாபன், குமரவேலு ஆகியோர் பெற்றனர். காலந்தோறும் கண்ணதாசன் என்ற தலைப்பில் மகேந்திரன் சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் தமிழறிஞர் வெங்கடேசன், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செந்தில்குமார், ராமதாஸ், சுகந்தி, கலைவாணி, பாண்டியன், ஆளவந்தார், சித்தர், கலைவாணி, சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இலக்கியக் கழக இணை செயலாளர் கஜேந்திரன் நன்றி கூறினார். மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்தை நேரில் சந்தித்து புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரிக்கையும் விவரங்களுடன் கூடிய மனுவை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்த சந்திப்பின் போது மத்திய அரசு இந்த கோரிக்கையை நேர்மையாக பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் புதுச்சேரியின் அரசியல், பொருளாதார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து விளக்கினார். இதுகுறித்து நேரு, நாம் ஒற்றுமையாக குரல் கொடுக்கும் போதுதான் மாநில அந்தஸ்து கிடைக்கும். இது மக்கள் உரிமையை பற்றியது என கூறினார். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியில் இயங்கும் சமுதாய நலப்பணி திட்டம், சாரணீர் இயக்கம் மற்றும் தேசிய மாணவர் படை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணிக்கு பள்ளி நிர்வாகி டாக்டர் சம்பத் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பள்ளி நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் போதைப் பொருட்களால் சமுதாயம் மற்றும் மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள தீய எண்ணங்களை அறவே அகற்றிட நல்வழி காட்டுதலுக்கான வழிமுறைகளை எடுத்துக் கூறினார். பள்ளி வளாகத்தில் துவங்கிய பேரணி திருக்கனூர் காதி வீதி, பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி மற்றும் திருக்கனூர் முக்கிய கடை வீதியின் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. இப்பேரணியில் மாணவ மாணவிகள் போதைப்பொருள் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் சென்றனர். பின்னர் பள்ளி வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பாக மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி ஆகியவை நடத்தப்பட்டது. விழிப்புணர்வு பேரணி முடிவில் பள்ளி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். பேரணிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
அனுக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் அனுக் முதியோர் இல்லம் சார்பில் அரும்பாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை வேலம்மாள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு குறித்து பாடல்கள் பாடினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி போதை ஒழிப்பு பற்றிய கவிதை, பாட்டுகள் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் மகேந்திரவேலன், மஞ்சினி, நாகம்பால் அறக்கட்டளையின் நிறுவனர் கிருத்திகா, அறம் சமூக சேவை அமைப்பின் அறம் நிஷா, கலாம் சமூக இலக்கிய மற்றும் இளைஞர் அமைப்பு அய்யனார், சௌந்தர்யா, சமூக சேவகி பிரியா, சந்திரசேகரன், சமூக சேவகி விஜயலட்சுமி, சட்டப்பணிகள் ஆணைய தன்னார்வலர் ஃபரிதா, வள்ளலார் அறநெறி சுத்த சன்மார்க்க அறக்கட்டளை நிறுவனர் பச்சையப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக அனுக் அறக்கட்டளை நிறுவனர் சோஃபியா மேரி ஜோஸ்பின் நன்றி கூறினார். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆனி மாத பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத் தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில், 6ஆம் ஆண்டு 8வது மாதமாக ஆனி மாத பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்க பொருளாளர்கள் அன்பழகன், அன்பானந்தம், ரவி பாண்டுரங்கன், சிவாலய இளங்கோவன், ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், தமிழ்ச்செல்வம், வழக்கறிஞர்கள் ராமச்சந்திரமூர்த்தி, ஆறுமுகம், சிவமுருகன், முருகன், காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, சிவா, பாலாஜி, முனுசாமி, ராஜா, ஐயப்பன், பிரகாஷ், சீனு, சேகர், சுஜித், புகழ், சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் சார்பில் சோனாம்பாளையத்தில் உள்ள பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போர்மேன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி லெவல் 6 வேண்டும். குறைந்த பணிக்காலம் உள்ள பணி ஆய்வாளர்களுக்கு ஓவர் சீனியர் பதவி உயர்வு பெறும் வகையில் MDS பணிக்காலத்தையும் கணக்கில் கொண்டு ஒரு முறை தளர்வளித்து ஓவர் சீர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையேற்க சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் அனைவரும் முற்றிலும் போதையை ஒழிப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். விழாவில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை உடற்கல்வி ஆசிரியர் செய்திருந்தார். காரைக்காலில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியானது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இப்பேரணியை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போதை ஒழிப்பு குறித்து நடைபெற்ற இப்பேரணியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் மாவட்டத்தில் முக்கிய சாலைகளில் சென்று காரைக்கால் கடற்கரையில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் போதை ஒழிப்பு தினத்திற்கான நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், திருப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் மரி கிறிஸ்டிய நிலையல்ஸ், கோட்டுச்சேரி மற்றும் நெடுங்காடு காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் மர்த்தினி, நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன், சிறப்பு பிரிவு மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார், போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் லலன் பாரதி மற்றும் மாணவர்கள், காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் போதை ஒழிப்பு தினத்திற்கான உறுதிமொழியினை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், போதை ஒழிப்பு தினத்திற்காக நடைபெற்ற ஓவியப் போட்டி மற்றும் பேச்சு போட்டிகளில் மாணவர்களாகிய நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களது கலைத்திறமையை வெளிக்காட்டியது மிக சிறந்ததாக உள்ளது எனவும், குறிப்பாக இப்பேரணி மற்றும் இதுபோன்ற போட்டிகள் மாணவர்களிடையே நடத்தப்படுவது இந்த வயதிலிருந்து போதையின் பக்கம் யாரும் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தான் என்றும், இக்காலத்தில் எளிதாக புதிய வடிவம் பெற்றுள்ள பலவிதமான போதைப் பொருட்கள் உருவம் பெற்றுள்ளன.
அது அனைத்தும் எளிதாக இவ்வயதில் கிடைத்து விடுகிறது. இதன் பக்கம் தாங்களும் சக நண்பர்களையும் செல்ல விடாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தை போதைப் பொருட்கள் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு தானும் சக காவலர்களும் பாதுகாத்து வருகிறோம் என தெரிவித்தார். இரண்டாம் பரிசு ஏ பவித்ரா NSC போர்ட். மூன்றாவது பரிசு MH ஃபஹிமா சுல்தானா. பரிசுகளை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்வர்ண வர்ஷினி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் TR பட்னம். ராகினி மேரி. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கொனேரிக்குப்பம், பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய நிர்வாகிகள் ராமநாதன் ரெட்டியார், ADS தாமோதரன், தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கணபதி, குப்புசாமி, கண்ணன், முரளி, மோகன், பாலு, ஸ்டீபன், மணிமாறன், ராஜேஷ், பிரியன், சித்ரகுப்தன், NR சுதாகர் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்பப் பள்ளியில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் தளத்திலிருந்து மழைநீர் ஆறு போல அனைத்து வகுப்பறையிலும் வழிந்தோடியதை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவின்படி நடவடிக்கை எடுத்து 28 லட்சம் மதிப்பில் மேற்படி அரசு பள்ளியில் தளக்கூரை மற்றும் பழுதடைந்த கழிவறைகளை சுத்தம் செய்து அனைத்து வகுப்பறைகளுக்கும் புதியதாக டைல்ஸ் தரை அமைத்து பள்ளி முழுவதும் வர்ணம் பூசி அரசு தொடக்கப் பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பேரணி தானம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பெண் சுகாதார மேற்பார்வையாளர் உமா வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகர், தலைமை ஆசிரியர் நூர் முகமது, மருத்துவ அதிகாரி ஷாகுல் ஹமீது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மலேரியா தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கிணறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை கொசுபுகா வண்ணம் பாதுகாப்பது அவசியம் மற்றும் கொசு வலையில் உறங்குவது அவசியம். சுற்றுப்புறத்தையும் சுகாதாரத்தையும் பேணி காப்பது நம் அனைவரின் கடமை என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மலேரியா விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகர், மருத்துவ அதிகாரி அஸ்மா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழிப்புணர்வு பேரணி பள்ளி வளாகத்தில் தொடங்கி நல்லவாடு சாலை வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணகுமார், இளஞ்செழியன் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அதிமுக மருத்துவர் அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் குழந்தை நல மருத்துவம், பொது மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இம்முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மீன் மார்க்கெட் இயங்கி வந்தது. அக்கட்டிடம் கட்டி பல வருடங்கள் ஆகியதால் மழைக்காலத்தில் மேற்கூரைகள் பெயர்ந்து சிதலமடைந்து காணப்பட்டது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அக்கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டும் வரை தற்காலிகமாக மீன் மார்க்கெட் புவன்கரே வீதிக்கு மாற்றப்பட்டது. அப்பொழுது அங்கு கழிவறை ஒன்று கட்டித்தரப்பட்டது. அக்கழிவறை தற்போது நிரம்பி கழிவுநீர் வெளியேறி வருவதால் பயன்படுத்த முடியவில்லை. இதனை சரி செய்ய நகராட்சிக்கு பலமுறை கூறியும் நகராட்சி ஊழியர்கள் ஒரு வாகனம்தான் உள்ளதாகவும் அதுவும் பழுதடைந்து உள்ளதாகவும் கூறுகின்றனர். இது சம்பந்தமாக முதல்வர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை சரி செய்யவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மீன் மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவித்தனர். பாத்ரூம் நாரின்னு கிடக்குது. அவங்க எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் நாங்கள் அப்பப்போ முனிசிபாலிட்டி நாங்கள் காசு தண்டி தரதா இருக்குது. அப்போ இந்த கவர்மெண்ட்டு என்ன ஒரு பாத்ரூம் கூட எங்களுக்கு தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. கடையை அள்ளியாந்து போட்டாங்க. அந்த கடையில் உள்ள பெண்கள் போய் பாத்ரூம் போகிறதுக்கு நிற்க விட மாட்டாங்க. அந்த இடமும் சுத்தம் கிடையாது. அந்த மாதிரி நாரின்னு கிடக்குது. அவன் ஓட மாட்டுது. அவ்வளோ நாரின்னு கிடக்குது. தற்காலிக மார்க்கெட்டு திறந்துருக்காங்க. அந்த மார்க்கெட்டு இடிச்சு 2.5 வருஷம் ஆகுது. எங்களை 1 வருஷத்துல கட்டி தரேன்னு சொல்லிட்டு வெளியாக்குனாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கட்டி கொடுக்கல. ஆனா இங்க தற்காலிகமா இது பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. அது சுத்தம் கிடையாது. செப்டிக் டேங்க் வழிஞ்சி வெளியே ஓடுது. ரோடு வரைக்கும் வந்துடுச்சு. ஆனா யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணா அவங்க வர நாளை கடத்துறாங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வண்டி தான் நாங்க விடுவோம். அது ரிப்பேர் ஆகி 6 மாசத்துக்கு வரைக்கும் ரிப்பேர் பார்ப்போம். 6 மாசம் சென்று ரிப்பேர் நாங்க சரி பண்ணிட்டு அந்த வண்டியை அனுப்புறான்றாங்க. இது எந்த வித நியாயம்? கவர்மெண்ட்டுக்கே ஒரு வண்டி தான் இந்த முனிசிபாலிட்டி பிளாட்பாரத்தில் எடுக்கிற கக்கூசுக்கு இருக்குதா? ஒரு வண்டி தான் இருக்குதா? இது எந்த வித நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். 150 பொம்பளை போறோம் ஒரு நாளைக்கு. சராசரி எல்லாரும் போயே தீரணும். ஏன்னா அது அடக்கிற விஷயம் கிடையாது. உங்க வீட்டுல உங்க பொம்பளை, உங்க பொண்ணு, உங்க பிள்ளையா அதை அப்படியே மனசுல கணக்கு பண்ணி பாருங்க. எங்களோட கஷ்டம் அப்பதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நாங்க படுற வலியும் வேதனையும் எங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கும் அனுபவிச்சாதான் தெரியும். சரிங்களா? இதை சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யுங்க. ஒரு வண்டி தான் இருக்குது. அது ரிப்பேரு. நான் எடுக்க முடியாது. நீ வேணா பணம் கொடுத்து எடுத்துக்க. பிரைவேட்ல வேணா எடுத்துக்க. இல்லை நீ வேற யாரும் வேணும் பாரு. அப்படிலாம் எப்படி உங்க சட்டம் சொல்லும்? புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்றது. பேரணியானது காரைக்கால் வர்த்தகர் சங்க கட்டிடம் அருகில் புறப்பட்டு பாரதியார் வீதி வழியாக IDBI வங்கி வரை சென்று நிறைவடைந்தது. இந்த பேரணியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் சார்பாக மருந்து ஆய்வாளர்கள், ஜிப்மர் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள், பொதுமக்கள், காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மீண்டும் மருத்துவப்படி ₹1000 வழங்க வேண்டும் என்று புதுவை ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் நடராஜன், பொருளாளர் ஞானசேகர் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.